பிஜேபி தரப்பிலிருந்து பாஞ்சுக்கிட்டு வந்து விஜயை பாதுகாப்பதாக நினைத்து சில உண்மைகளை மறைத்து அதன் மூலமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு துரோகம் செய்கிற மாதிரி அல்லது அவர்களுடைய நலனை பாதுகாப்பை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாத மாதிரி பிஜேபியுடைய கருத்துக்கள், குறிப்பாக அண்ணாமலையினுடைய கருத்துக்கள் 2 நாள் அமைதியாக இருந்தார். நேரத்துலேருந்து என்ன சொல்ல விஜய் அப்படின்னா அறிக்கையிலே சொல்லிக்கார்ல 12 மணிலிருந்து 8 மணி வரை வருவேண்டான்னு சொல்லிக்கிறார். அப்போ அந்த 8 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் வருவார்னு ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா? அப்போ 8 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் வருவேன்னா அது வரைக்கும் காத்திருக்கிற மக்களுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணேன்னு விஜயோ அவர் தரப்புல இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. இல்லையே, நான் தாமதமா வந்தது என்னுடைய தவறு தான், நான் திட்டமிட்டு அப்படி வரல, எனக்கு சில இது இருந்தது, இனிமேல் அதை நான் மாத்திக்குவேன், ஏதாவது ஒரு வார்த்தை விஜய் கிட்ட வந்திருக்கா? அந்த விஷயத்தையே மறக்கடிக்கிற மாதிரி சில ஊடகங்கள் திட்டமிட்டு நீ விஜயை ப்ரொமோட் பண்ணுங்க, என்ன திமுக மீது இருக்கிற கோபமோ அல்லது எடப்பாடி மீது இருக்கிற கோபமோ விஜயை ப்ரொமோட் பண்றேன்னு நீங்க எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க. ஏதோ திமுக எதிர்ப்புன்னு எடப்பாடியும் சேர்த்து அவங்க ஒழிக்கிறாங்க. விஜய் வளர வளர எடப்பாடிக்கு தான் ஆபத்து. அப்ப நிஜமான நோக்கம் அண்ணா திமுக ஒழிக்கிறது தான் இந்த ஊடகங்களுடைய வேலை. ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணுங்க, அவர் செய்கிற தவறுகளையும் சேர்த்துல சொல்லணும். அப்படி விஜய் சொல்ல தயங்குற போது தாவிக்கிட்ட வந்து பிஜேபியில இருந்து ஒருத்தர் மட்டும் இல்லை பல பேர். நேற்று ஆதவர்ஜனாய் தான் நான் சொல்லிடுறேன், ஒரு இது போடுறார், நேபாளிலையும் இலங்கையிலையும் மாதிரி இங்கேயும் புரட்சி நிகழும். இது திமுகவுக்கு எதிரான கருத்தா? தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்தா? இல்லை, தேச நலனுக்கு எதிரான கருத்து. புரட்சி வெடிக்கட்டும். என்ன காரணத்துக்காக, எந்த தவறின் அடிப்படையில் அந்த காரணத்தை சொல்லி காமிச்சு சமூக வலைதளங்களை நீங்க தடை பண்றீங்கன்னு ஒரு கோஷத்தை எழுப்பி அந்த புரட்சி நடந்துச்சு நேபாளில். இங்க ஏதாவது இருக்கா? இல்ல. அப்படி சொல்ற ஆதவ் அர்ஜுன், தேச விரோத கருத்தை சொன்ன ஆதவ் அர்ஜுன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நேற்று ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாரா? வழக்கு தாக்கல் பண்ணிட்டு அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் நினைக்கிறேன் அறிவழகன் பக்கத்துல யார் நிற்கிறாருன்னு மனசாட்சியுள்ள அண்ணாமலை யோசிச்சு பார்க்கணும். பிஜேபி வழக்கறிஞர் நிற்கிறார் பக்கத்துல, உங்களுக்கு என்ன வேலை?